ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை 12 ராசிகளுக்கும் பார்த்தரலாம். சிம்மத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டமமாக இருக்கிறது. ஆரம்பத்திலே சந்திரன் சனி செவ்வாய் சேர்க்கையோடு இருப்பார். திங்கட்கிழமை 8ஆம் தேதி செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியானம் 2:29 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை மத்தியானமிலிருந்து 10/9/2025 புதன்கிழமை சாயந்தரம் 4:03 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே திங்கள் செவ்வாய் புதன் அப்படி 3 நாளும் வச்சுக்கலாம். இந்த திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் சந்திரன் சனியோடு செவ்வாயோடைய அப்படி அந்த அமைப்பில் இருக்கிறனால கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருப்பீங்க. என்ன குழப்பம்? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இது அப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோன்ற அமைப்பு திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்பதால் உண்டு. பாம்புன்னு தாண்டவும் முடியாமல் பாம்புன்னு மிதிக்கவும் முடியாமல் பாம்புன்னு தாண்டவும் முடியாமல்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது என்ன ஏதுன்னு தெரியாமையே குழம்பக்கூடிய தன்மைகள் இந்த சந்திராஷ்டம அமைப்பில் உண்டு. ஆகவே முடிவு எதுவும் எடுக்க தேவையில்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய முதல் 3 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார், 10ஆம் இடத்திற்கு வந்துடுறார். ஆக வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 4 நாட்கள் சோதனைகள் இல்லாத நல்ல நாட்களாகவே இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த தடவை மாறுகின்ற செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு பெரிய அளவில் மாறி இருக்கு. இந்த சுக்கிரனும் உங்களுக்கு ராசியிலே வந்து உட்கார்றார். ராசி ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. தனாதிபதியாகிய புதன் 2ஆம் இடத்துல உச்சமாக இருப்பது, 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறி குருவின் பார்வையில் வர்றதுன்னு இந்த சந்திராஷ்டம நாள் அந்த 2 நாள் 3 நாளை தவிர்த்து புதன்கிழமையை தவிர்த்து மற்ற நாள்லாம் அட்டகாசமாக இருக்குதுங்க. இந்த திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்கள் மட்டும் அடக்கி வாசிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓரளவுக்கு எதுலேயும் கொஞ்சம் கவனமாக, யார்கிட்டையும் நம்பி வாக்குறுதி கொடுத்துடாம, யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போட்டுறாம, கிரெடிட் கார்டு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து பிற்பகுதி 4 நாட்கள் அருமையாக எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தொழில்துறை முன்னேற்றங்கள், வேலை அமைப்புள்ள முன்னேற்றங்கள், சொந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், குழந்தைகள் மனைவி கணவன் விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல வாரம் கடைசி 4 நாட்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் தாங்க கொஞ்சம் சந்திராஷ்டம அமைப்புகள் இருக்கின்றன. அதாவது புதன்கிழமை சாயந்தரம் சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். புதன்கிழமை காலையிலலாம் நல்லா தான் இருக்குது. சந்திரன் இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ராசியிலேயே, அதாவது 7ஆம் இடத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல வலுவாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒன்று. அதை விட முக்கியமாக இந்த வாரத்திலிருந்து தான் உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் ராசியிலேயே உச்சம் என்கின்ற ஒரு நிலைமை அடைகிறாரு. சிலருக்கு மட்டும் செலவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். பெண் வழி உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய அக்கால், தங்கை, அத்தை, சித்தி, பெரியம்மா, அம்மா, நீங்கள் பெத்த மக, இந்த மாதிரியான விஷயங்களில் பெண்களின் மூலமான சந்தோஷ செலவுகள் இந்த வாரம் இருக்கும். நிறைய பேருக்கு கொஞ்சம் காசு வருமானம் இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு வரும். ஒரு குண்டுமணி தங்கமாவது 1 கிராமோ 2 கிராமோ 10 கிராமோ ஏதோ ஒன்று பெண் குழந்தைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தங்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சந்திராஷ்டம நாட்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை சாயந்தரம் 4:03 ஆரம்பிக்குது, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு முடியுது. ஆக வியாழன் வெள்ளிக்கிழமை 2 நாள் மட்டும்தான் கொஞ்சம் குழப்ப ரீதியாக இருப்பீங்க. சந்திரன் ஏன்னா தேய்பிரைக்கு வந்துடுறார். ஆனால் அவருக்கு சனி செவ்வாயுடைய தொடர்புகள் கண்டிப்பாக இல்லை. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படாது. ஒரு முடிவு எடுக்கிறதுல தான் அந்த 2 நாளும் சந்திராஷ்டமத்தில் அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. அதற்கப்புறம் சனி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அற்புதமாக சந்திரன் 9ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற நிலைமையை, லாபாதிபதி 9ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற நிலைமையை அடைவது ஒரு நிலையில் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆக வாரத்தின் முதல் 5 நாட்கள் ஒரு மாதிரியாக சுணக்கம், அப்படியே ஒரு மாதிரியாக டல் அடிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டல் அடிக்கிற மாதிரி என்னையாவது எதுவுமே சரியா இல்லையென்ற மாதிரி இருந்தாலும் கூட அதற்கு பிறகு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 நாட்களும் இந்த பாக்கி 5 நாட்களில் இருந்த எல்லா விஷயத்தையும் சீர் செய்து கொள்ளுகின்ற விதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் கடைசி 2 நாட்கள் தான், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது வெள்ளிக்கிழமை 12/9/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8:03 சந்திராஷ்டமம் முடியுது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்ற 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. சுக்கிரன் இப்போது உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து இப்போது 11ஆம் இடத்திற்கு மாறி இருப்பது மிகப்பெரிய யோகம். லாபாதிபதியோடு அவர் சேர்ந்திருக்கிறாரு. இந்த வாரத்தில் 3 மாற்றங்கள் நடக்கின்றன. சுக்கிர மாற்றம், புதன் மாற்றம், செவ்வாய் மாற்றம். இந்த 3 மாற்றமும் உங்களுக்கு ஒரு மாதிரி சகாயம் அமைப்பை உங்களுக்கு நல்ல விதமாக அனைத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் கண்டிப்பாக இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன.
அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் என்ன, கொஞ்சம் செலவுகள் இந்த தடவை கூட வச்சு செய்யும். செலவு அடிக்கடி இருக்கும். ஏன்னா சந்திரன் முதல்ல 6ஆம் இடம், 7ஆம் இடம், அப்புறம் 8ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடத்துல அவர் சனி செவ்வாயோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் வாங்கியாவது செலவு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல புதன் வந்துடுறார். அதனால செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கையில் எவ்வளோதான் காசு வந்தாலும் பாக்கெட்டில் 10 பைசா இல்லைப்பா, எல்லாத்தையும் சேர்த்து கூட 10 ரூபாய் கடன் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சுப்பான்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சிலருக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளும் அம்மானால ஏதாவது செலவுகள் வரும். அம்மா கேட்காதவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தே ஆகணுமே, அவங்க இப்படி சொல்லி நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணது இல்லையே, இந்த மாதிரி தாயின் மீது அக்கறையாக ஏதாவது தாயினால் கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய தன்மை உண்டு. அப்படியே 7ஆம் இடத்திற்கு சந்திரன் மறுபடியும் புதன்கிழமை வியாழக்கிழமை மாறுறாரு. இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் காசு பணம் நிச்சயமாக வரும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய அமைப்பு. அப்போ கூட கையில் பாக்கெட்டில் நிற்கார். ஏதாவது ஒரு வகையில் ஓட்ட கைதானே நம்ம அப்படின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு வகையில் செலவாயிடும். இருந்தாலும் சம்பாரிச்சு தானே செலவு பண்ணோம்னு புதன்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சனி ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் கொஞ்சம் லேசா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சந்திராஷ்டம நாட்கள். அதை தவிர்த்து வேற எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது. விருச்சிகம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. அப்படி என்னங்க ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த வாரத்திலிருந்தே உங்களுடைய ராசிநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் குருவின் பார்வையில் வர்றார். 12ஆம் இடத்திற்கு மாறினாலும் கூட அருமையான யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. புதன் லாபாதிபதியாகி 11ஆம் இடத்துல வலிய நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரமாக இந்த வாரம் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையுது. இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாத காலம் அல்லது ஒரு 6 மாத காலத்திற்கு செவ்வாயினுடைய இயக்கங்கள் வலிமையாக இருப்பதால் கடந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிச்சிங்களோ, சோதனைகள், மருத்துவத்துறையில் இருந்தவங்க, கட்டிடத்துறையில் இருந்தவங்க, அதில் இருந்த இழப்புகள், அது மாதிரியான சில சங்கடங்கள், சகோதரர்களால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சங்கடங்கள், உங்களுக்கே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, கொஞ்சம் சம்பாதிக்க முடியாத நிலைமையில் இருந்தது, 8ல் குரு மாறினதுனால எதிர்பாராத சில விஷயங்களால் அடிபட்டு போனது, கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல், இது எல்லாமே அப்படியே படிப்படியாக நிவர்த்தி ஆகக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையுது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் எதுவுமே இல்லை. வாரத்தின் ஆரம்பத்தில் 5, 6, 7 ஆகிய 3 இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பிள்ளையால கொஞ்சம் சந்தோஷமான ஒரு அமைப்புகள் இருக்கும். அதற்கப்புறம் புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படியே 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து வலிய நல்ல அமைப்பில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் புதன் இருக்கும் பொழுது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மை, எதிர்ப்புகளை அடக்கக்கூடிய தன்மை என ஒரு நல்ல அமைப்பு உண்டு. வாரத்தின் இறுதியில் 7ஆம் இடத்துல உச்சனாகிறார். அப்போது நினைத்ததை சாதிக்கக்கூடிய, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் வலிய இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்